வணக்கம் காய்ஸ். நீண்ட இடைவேளைக்கு பேர்ந்து இலங்கை அணிக்கு ஒரு சர்வதேச ஓடிஐ போட்டி இன்றைக்கு வெஸ்ட் இண்டியன்ஸ் அணியோட நடைபெற்றிருந்தது. புதிய பயிற்சிவிப்பாளர் கேரி கிஸ்டனின் தலைமையிலும் புதிய அணித்தலைவர் குஷல் மெண்டிஸ் மற்றும் உபதலைவர் கமிந்து மெண்டிஸ் வழிநடத்தலையும் இந்த அணி வெஸ்ட் இண்டியன்ஸோட மோதச் சென்றிருந்தது. குறிப்பாக இன்றைக்கு முதல்ல துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்ட இலங்கை அணி 303 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளை இழக்கிறாங்க. இதுல நம்மளுடைய 10 நிஷாங்க 79 ஓட்டங்களையும் அணித்தலைவர் குஷல் மெண்டிஸ் 72 ஓட்டங்களையும் விளாசி பின்னுக்கு வந்த நம்மளுடைய மிடில் ஓர்டர்ஸான சரித் அசலங்க லியனக இருவரும் அணிய பொறுப்போடு பினிஷ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. சரித் அசலங்க 45 ஓட்டங்களையும் நம்முடைய லியனகே 44 ஓட்டங்களையும் அடிச்சு அணி 303 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகள் என்ற இதை செட் பண்ணியிருந்தாங்க. அதிகபட்சமாக வெஸ்ட் இண்டியன்ஸ் அணியில சாய் ஹோப் மற்றும் அரைச்சதத்தை விளாசி இருந்தாரு. பந்து வீச்சுல துஸ்மந்த சமீர 4 இலக்குகளையும், வனிந்து வசரங்க 1 இலக்குகளையும், மகேஷ் தீக்ஷன 2 இலக்குகளையும், அசித பெர்னாண்டோ 1 இலக்குகளையும் வீழ்த்தினார்கள் என்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, மன்னிக்கவும், சரித்த சலங்கமும் 1 இலக்கை எடுத்திருந்தாரு. பழைய அணி தலைவர் என்றாலும் அந்த போட்டிய நல்ல குலாமன் நீட்டா செட் பண்ணியிருந்தாங்க இலங்கை அணி. இலங்கை அணி ஒரு அற்புதமான ஒரு வெற்றி, 41 ஓட்டங்களால ஒரு அபார வெற்றி. புதிய அணி, புதிய அணித்தலைவர், புதிய தலைமையில் ஒரு புதிய வெற்றி என்றுதான் சொல்லணும். எல்லாமே புதிய என்று வரும். நான் என்னுடைய சேனல்ல இலங்கையின் முழு போட்டிகளையும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாண்ட முழு போட்டிகளையும் ரிவ்யூ நிச்சயமாக சொல்லுவேன். மிஸ் பண்ணினாங்க. இந்த இரு அணிகளிலும் மோதுகின்ற அனைத்து போட்டிகளையும் ரிவ்யூ போடுவேன். உங்களையும் இப்பவி டடா.